மழைச்சாரல் விழும் வேளை வாசம் மணம் வீச. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் எடிட்டர். ஸோ நான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க மாதிரியான 3D ரீல்ஸ் அனிமேஷன் வாட்ஸ்அப் செட்டஸ் நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆடியோ இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிங்க. நான் சாங்கோட வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுது, செகண்ட் லைன் எங்கே முடியுது, தேர்ட் லைன் எங்கே முடியுது, அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ப்ளே பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஐயோ நெஞ்சு அலையுதடி. ஸோ இதோட முடியுது அப்படின்னா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். திருப்பியும் முடியுது எங்கே முடியுது அப்படிங்கிறத உள்ள மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் இது முடியுதோ அது மாதிரி மார்க் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 லைன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்னா பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ ஒரு 3 லைன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட்டு கொடுங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் சாங் வந்து லிரிக்ஸை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கூகுளில் க்ரோம் ப்ரௌசரில் எதாச்சும் போய்ட்டு இந்த லிரிக்ஸ் எடுத்து வந்துடுங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரவீன் எடிட்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். பிரவீன் எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, மேலே ரோபோட் ரெகுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதோட நான் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக இருக்க மாதிரி இழுத்து விட்டுருங்க. அதாவது உங்கள் சாங்கோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ இருக்க மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ்னுக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து 1ன்னு வச்சுட்டு, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு லைனு, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைன், ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் லைன் அப்படியே இழுத்து கீழே விட்டுருங்க, ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணிவிட்டு ஐயோ அப்படிங்கிறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்டில் கட் பண்ணிக்கிறேன். நெஞ்சு அலையுதடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் வரும்ல, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிற இடத்துல கட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ ஐயோ நெஞ்சு அலையுதடி இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படியே ஸ்கால் பண்ணி அப்படியே கீழே வச்சிட்றேன். இழுத்து வச்சுட்டு இதை சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ப்ளே பண்ணும்போது தெரியும் பாருங்கள், ஐயோ நெஞ்சு அலையுதடி. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையுமே இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். இந்த இடத்துல முடியுது எனக்கு, இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ப்ளே பண்ணிவிட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில், செகண்டில், ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இந்த ஃபேட் இன் அவுட் ஆகுதுல அது மட்டும் அதான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த அவுட்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இன்னும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் மட்டும் இருக்க மாதிரி வச்சுருங்க. 50 செகண்ட் இருக்கும், நீங்கள் ஒரு 30 செகண்ட் மட்டும் இருக்க மாதிரி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கீங்களோ எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலே ஃபஸ்ட்டு லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனு எல்லாத்துக்குமே நீங்கள் எத்தனை லைன் பண்ணியிருக்கீங்களோ எல்லா லைனுக்குமே வந்து ஆட் பண்ணி விட்ருங்க.
ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் வரது தெரியும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 2 லைனுக்கு நான் ஒரு ஃபோட்டோ, இல்லை 4வது லைனுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வச்சுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோவில் முடிச்சிடணும் அப்படின்னா ஒரு 3 லைன் வரைக்கும் பாருங்கள், அங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். அடுத்து 4, 5, 6க்கு அங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரியும் பண்ணலாம், அது ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியாவில் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபோட்டோலாம் எதில் டவுன்லோட் பண்ணேன்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் நான் எதில் வந்து பண்ணேன் அப்படின்னா Pinterest டேப்பில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா கப்பிள்ஸ் ஃபோட்டோலாம், வெட்டிங் ஃபோட்டோஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து ஸோ அந்த ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்க மாதிரி வச்சிட்றேன். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து 2வது ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே வந்து 2வது ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து சாங் எவ்வளோ டியூரேஷன் இருக்குதோ, அதாவது நம்ம எது வரைக்கும் மார்க் பண்ணமோ அது வரைக்கும் இருக்க மாதிரி டியூரேஷன் இருக்க மாதிரி எழுத்து விட்டுறேன். இப்போ இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ 2வது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு கீழே இருக்க மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே 3வது ஃபோட்டோவும் ஆட் பண்ணிடுங்க. 3வது ஃபோட்டோ நான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் டியூரேஷன் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ இருக்க மாதிரி எழுத்து வச்சுருங்க. அதாவது நீங்கள் மார்க் பண்ணிக்கிற இடத்து வரைக்கும் எழுத்து வச்சுருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை 3 டான்ஸ் பண்ணல போயிட்டு இந்த சைஸை வந்து கூட இப்படியும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி, அதாவது ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 75 மட்டும் இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு நான் இதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும். இப்போ வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 75 மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எல்லா ஃபோட்டோவுமே பண்ணிடுங்க. 75 இருக்க மாதிரி வச்சுருங்க. சரி, ஓகே. இப்போ பண்ணி முடிச்சாச்சு. அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் லைன் எனக்கு இங்கே வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லைனை வந்து கரெக்டாக தலைக்கு இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபாண்ட்டை மட்டும் நான் லைட்டாக மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து 2 கலரில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும். இப்போ வந்து பாருங்கள் ஃபாண்ட்டு கலர் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் இங்கே வரணும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 2வது லைனே வந்து எனக்கு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ 2வது லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இந்த இடத்துல கீழே வரணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே வந்து இந்த ஃபோட்டோவை வந்து இந்த லெகிஸை வந்து இந்த இடத்துல கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து 3வது லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதோட கலர் ஃபாண்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி அந்த 3D எஃபெக்ட், அந்த கேமரா எஃபெக்ட் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் அண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கேமரா வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேமராவை எஃபெக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, சாங்க்கும் மேலே இருக்க மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்க நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அனிமேஷன் கொடுக்குறதுன்னா அந்த கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு கீ கொடுங்க. கீ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அதாவது மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீ கொடுங்க. கீ கொடுத்துட்டு இந்த ஏரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சரி இந்த ஏரோ பட்டன் இருக்குது இல்லை, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துட்டு இந்த இஜெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்துடும். இப்போ இதை ஜூம் பண்ணுங்கள். அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கீழே பண்ணால் தான் ஜூம் ஆகும் அப்படின்லாம் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். மேலே பண்ணிங்கன்னா தான் ஜூம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு வந்து ஜூம் எஃபெக்ட்டில் என்னடா 2 ஃபோட்டோ தெரியுதுன்னு பார்க்காதீங்க, அடுத்த ஃபோட்டோவும் அதில் காட்டும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஜூம் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு கீ கொடுத்துருக்கோம், 2வது கீ கொடுத்துருக்கோம்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம இங்கேருந்து மூவ் ஆகி கரெக்டாக 2வது இடத்துல வந்து நிற்கும். அதாவது நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நிற்கும்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்துட்டுருக்கும். இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல நிற்கிறது வைக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதாவது கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராஃபை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் 2 டாட்டும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணி மேலே இழுத்து விட்டுருங்க. மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நான் வச்சுருக்க மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சொந்தக்காரன் தானே, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இடத்துல ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரியே கேமரா எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல இடத்துல மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு கீ கொடுத்துட்டு அப்படியே டவுன் பண்ணுங்கள். ஸோ இப்போ டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு எங்கே லிகிஸ் அந்த அனிமேஷன் தெரியுதோ அந்த இடத்துல வந்து நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிகிட்ஸ் இங்கே தான் தெரியுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து இப்படி வர மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படி கீழேருந்து இந்த இடத்துல லிகிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிராஃபில் போயிட்டு ஃபஸ்ட்டில் மேலே ரெண்டையுமே வந்து மேலே இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த அனிமேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரியே வந்து லாஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கீ கொடுங்க. நீங்கள் வேறு இன்னொரு ஃபோட்டோ பண்ணீங்களா அந்த ஒவ்வொரு ஃபோட்டோங்க இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு எங்கே லிகிட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து எனக்கு இதை வந்து கொஞ்சம் டவுன் ஆகட்டும்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ டவுன் பண்ணி போகணும். ஓகேவா, டவுன் பண்ணி போகணும். மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபரில் கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து நான் கர்வ் ஆப்ஷன் கொடுக்குறேன், அந்த கிராப்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் இந்த மாதிரி கேமரா எஃபெக்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதாவது கீ வந்து எதில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணால் அந்த கேமராவில் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஒவ்வொரு லைனுமே நம்ம இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதோட எஃபெக்ட் எப்படி தெரியுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள் அனிமேஷன் எப்படி தெரியுது, ஜூம் ஆகிட்டு அப்படி டவுன் ஆகுது. ஒவ்வொரு லைனுக்கும் வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு சாங் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ட்ராப் பண்ணுறேன், என்னை டேக் பண்ணுங்கள். பிரவீன் எடிட்டர்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளை டேக் பண்ணி போடுங்க. நான் மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.